வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு தமிழக மின்சாரத்துறையில வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகள். டிஎன்இபி மெகா வேலை வாய்ப்பு என்ன சொல்கிறது, இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம பார்க்கலாம். மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள சுமார் 15,000 நீங்க எல்லாருமே எதிர்பார்த்திருக்கீங்க. இந்த 15,000 வேகன்சிஸ எப்ப ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்குங்க. மக்கள் எல்லாருமே மின்சார வாரியத்துல இவ்வளவு காலியிடங்கள் இருக்கா அப்படின்றதே தெரியல. அதை பற்றிதான் வீடியோல பார்க்கலாம். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த ஜூன் மாதம் இறுதி இல்லைன்னா ஜூலை முதல் வாரத்துல வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் உதவி பொறியாளர், கணக்காளர் மற்றும் கள உதவியாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான வாய்ப்புகள் 10ஆம் தேதி முதல் பொறியியல் பட்டதாரி அனைவருக்குமே உள்ளது. இந்த தேர்வுகள் அனைத்தும் டிஎன்பிஎஸ்சி மூலம் நடத்தப்படுமா அல்லது மின்சார வாரியமே நேரடியாக நடத்தப்படுமா என்பது குறித்த விவாதங்கள் சட்டசபையில நடைபெறும். மேலும் மின்கம்பங்களில் ஏறுவதற்கு புதிய பாதுகாப்பு உபகரணங்களால ஹோல் ஷூ அறிமுகப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. பழைய நடைமுறையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த தகவல்கள் விளக்குகிறதுங்க. ஏற்கனவே நிலுவையில் உள்ள பதவி உயர்வு மற்றும் பணி நியமனங்கள் குறித்த அரசு விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி மின்சாரத்துறையில ஆர்டிஸ்ட் காணாம போனது ரொம்ப ஒரு பதற்றக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படுத்தியிருக்கு. விரைவில் மின்சாரத்துறையில் முக்கியமான அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்த காலி பணியிடங்களுக்கு உண்டான ஒரு பார்வை. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மொத்தமா 75,000 காலி பணியிடங்கள் முதற்கட்டமா 15,000 நிரப்பப்பட உள்ளன. ஒரு நிதி ஒதுக்க தயார். இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக அரசு அனுமதிகள் ஏற்கனவே பெறப்பட்டுள்ளன. எந்த விதமான தடங்களும் இதுல கிடையாது அப்படின்றது அப்டேட் கொடுத்துட்டாங்க. இது என்னென்ன பதவிகள் பிரிவுகள் வரப்போகுதுன்னா, அசஸர், மின் கணக்கீட்டாளர், உதவி பொறியியல், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், கள உதவி, ஃபீல்ட் அசிஸ்டன்ட், கணக்காளர், அக்கௌண்டன்ட், அப்புறம் கேங்க்மேன். இந்த பதவிகள் உடனடியா இருக்க போறாங்க. என்னென்ன உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th 12th ஃபீல்ட் அசிஸ்டன்ட், அப்புறம் கேங்க்மேன் எடுக்கிறாங்க. டிப்ளமோ இன்ஜினியரிங், உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஏதேனும் ஒரு டிகிரி இருந்தாலும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் சரிங்களா. ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போன்ற பணிகளுக்கு +2 போதுமானது. அதிகாரப்பூர்வமா நோட்டிபிகேஷன் விரைவில் வர இருக்கு. முதல்வர் 110 விதியின் கீழே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரடியான வெளியீட்டு கீழே இதெல்லாமே வெளியிட போறாங்க. உத்தியோகபூர்வமான அறிவிப்பு ஜூன் இல்லைன்னா ஜூலைல இதற்கான அறிவிப்புகள் வரலாம். பழைய முறை பாத்தீங்கன்னா மின்சார மரங்களை ஏறுவதற்கு வெறும் காலோட இருந்தாங்க. புதிய முறை ஹோல் ஷூ. பாதுகாப்பு கருதி பழைய முறை கைவிடப்பட்டது. உடல் தகுதி தேர்வு, ஹோல் ஷூ அணிந்து ஏறுவது புதிய முறை. இந்த ஹோல் ஷூ மின்கம்பங்களில் பயன்படுத்தி ஏறலாம். அரசு அதிகாரப்பூர்வ அறிவித்துள்ளது என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அரசின் கவனத்தில் உள்ள நிலுவை விவகாரங்கள். இந்த டிஎன்இபி நேரடியான தேர்வு பல்கலைக்கழகங்கள் மூலமாக நேரடியா நடத்தலாம். கேங்க்மேன் பணியிடங்கள் உள்ளிட்டவை கடந்த காலங்களில் நிலுவையில் உள்ள நியமன கோரிக்கை. சமீபத்தில் 300 பேருக்கு மின்சாரத்துறை அமைச்சர் நேரடி பதவி உயர்வு வழங்கினார். அதையும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தேர்வை கட்டுப்படுத்த போவது யார்? எக்ஸாம் அத்தாரிட்டி அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, அதுதான் அவங்க இதை அத்தாரிட்டி அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. தேர்வர்களுக்குண்டான செயல்முறை 300க்கும் மேற்பட்ட துறை சார்ந்த பதவிகளை நேரடியா வழங்கினாரு. சட்டசபையில விவாதம். 110 விதி, 15,000 காலியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமாக இதை ரெடி பண்ண போறாங்க. உங்களுக்கு உண்டான சில அறிவிப்புகள் அப்படின்னு நாம பாக்குறப்ப, தகுதி, உங்கள் கல்வி தகுதி 10th to டிகிரி ஏற்ற வேலை வாய்ப்பு. தயார் நிலையில இருந்த களப்பணியாளர்கள் தேர்வர்கள் வெறும் காலில் ஏறுவதை தவிர்த்து ஹோல் ஷூ பயன்பாட்டிற்கு இப்போதே தயாராகுங்கள். ஜூன் ஜூலை இறுதியில முதல் வாரத்துல கண்டிப்பா, அந்த ஜூன் மாசம் இறுதி இல்லைன்னா ஜூலை முதல் வாரத்துல இதற்கான அப்டேட் வந்துடும். தேர்வுக்கு இப்போதே தயாராகி கொள்ளுங்கள். டிஎன்இபி சம்பந்தப்பட்ட செய்திகள் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோட இணைந்து வேண்டும். நன்றி, வணக்கம்.